ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அந்த இன்டர்நெட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கேட்வே தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பைனியர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு Payoneer.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் $0 கொடுக்காம $10 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளது இண்டிவிஜுவல். ஸோ நான் இண்டிவிஜுவலில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரி இந்தியா தான். ஸோ நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கண்ட்ரியை பார்த்து இது இருக்கேன். அதுக்கப்புறம் இதில் அட்ரஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் கோடுங்கிற பக்கத்தில் சென்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே நம்பருக்கு உங்களுக்கு ஒரு கோடு ஒன்று வரும். ஸோ கோடு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் ஐடியாவே எடுத்துக்கும். ஸோ இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அகெயின் திரும்பி இன்னொரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்தா அதே சேம் பாஸ்வேர்டை கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் அந்த ஆன்சரை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது டீட்டெயில்ஸ் இந்தியான்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேன் தான், இந்தியாவுக்கு பேன் தான். யூஎஸ் பொறுத்தவரை டின் கார்டு இருக்கும். நம்ம இந்தியாவில் பேன் கார்டு. ஸோ பேன் கார்டோட அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி உங்களோட நேமையும் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்கள் பேங்க்கில் நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளது உங்களது என்ன பேங்க்கோ பார்த்துட்டு அந்த பேங்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஐஎஃப்சி கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அகெயின் கீழே நம்ம அந்த பேன் கார்டு நம்ம கொடுத்த நம்பரை திரும்பி இங்கே இடத்துல பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு நிற்கும். ஸோ இவங்க உங்களை ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்களை ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன்னா தேங்க்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, வெரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி லாகின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அது அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா திரும்பியே உங்களோட எந்த நம்பர் கொடுத்தீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த கோடு வரதில்லை. அந்த கோடு எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட டேஷ்போர்டுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் நம்ம செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அப்டேட்குள்ளே போய்க்கிறேன். அப்டேட்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்குன்னு கேட்கும். ஸோ அதோட பர்பஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடது ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு இது செட்டப் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை யூஎஸ் அக்கௌண்ட் நம்ம எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை இது பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கெட் பெய்டுக்குள்ளே போய்க்கோங்க. கெட் பெய்டுக்குள்ளே போனோடனே ரிக்வெஸ்டிங் அக்கௌண்ட்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் வந்து உங்களோட இதை வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். எந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து யூஎஸ், யூகே, கனடாவில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரிக்வஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் இந்த ரிக்வஸ்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிங்கப்பூர் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சிங்கப்பூர் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ சப்மிட் ரிக்வஸ்ட்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நான் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் அப்லோட் ஆனதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து இடத்துல வந்து இதாயிரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு Payoneer அக்கௌண்ட் எப்படி நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே மக்களே, இந்த இன்ஃபர்மேட்டிவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் ஜஸ்ட் ஒரு லைக்காச்சும் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, until the next video, take care, bye.